எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டோம். என் ஃப்ரெண்ட் எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகுது காலேஜ்ல. சார் அப்படின்னா என்ன இது அக்கௌண்ட்ஸ் பேப்பர் தான் விஸ்காம். இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிருந்தா ரொம்ப நேரமா பார்த்தேன். நான் தான் சரியா படிக்கலையோ நினைச்சேன். 1/2 மணி நேரமா தவிக்கிறான். எங்க இதெல்லாம் வருது எல்லாரும் எழுதுறானுங்களே என் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. அவனேதான் இன்னொரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கேன்டீன்ல உட்காந்து சொல்லிட்டே இருந்தான், 3வது கொக்கோ கோலா வேணாம் குடிக்காத குடி அப்படின்னு அவன் ஸ்ட்ரா போட்டு குடிச்சிருந்தான். சரி ஓகே எல்லா எக்ஸாம் போயாச்சு. இந்த பெல் அப்படி அடிச்ச உடனே எழுத ஆரம்பிக்கணும். பெல் அடிக்குது காலேஜ். யாரா கத்தா நெஞ்சு வலிக்குதுதான் நெஞ்சு வலிக்குது. அவர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாங்க நெஞ்சு வலிக்குதுன்னு டிராமா எல்லாம் பண்ண சந்தோஷமான நெஞ்சு வலிக்குது. என் ஃப்ரெண்டு 3 கொக்கோ கோலா குடிச்சிருக்கா, கேஸ் பிடிச்சிருச்சு. வாங்கி தட்டுக்க அவன. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது தவிர உங்க முதுகுல வேற தட்டு மாடா. நானு 4 தட்டு தட்டி ஏப்ப விட்ட பிறகு தான் எக்ஸாமே எழுதிருக்கேன். ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு போராடி எழுதுனே பாத்து 23 அப்படின்னா இதுக்கு நீ நெஞ்சு வலின்னு லீவ் போட்டே போயிருக்கலாம். அது திருட்டுன்னு சொல்லக்கூடாது. பார்ட்டிங் கிஃப்ட் எங்களுக்கு நாங்களே கொடுத்துருவோம். லேப்ல பிராக்டிக்கல் முடிஞ்ச அப்புறம் தான் ஒரு பரவசம் வரும். அந்த பரவசத்துல அந்த சால்ட் அப்படி காட்டி முடிச்சுட்டு ஞாபகமா டெஸ்ட் எடுத்து பேக்ல போட்டுட்டேன். ஆமா போரோசில் அப்படின்னு போட்டுருக்கோம். அது ரொம்ப அழகா எடுத்து பேக்ல போட்டுட்டேன். இன்னொரு பியூரட் எடுத்து உள்ள சொல்லி நான் எடுக்கிறேன். பிப்பட்டு பியூரட்டா எவ்வளவு பெருசு, அதை எடுத்து பேண்ட் உள்ள சொருவ ட்ரை பண்ணலாமா? வாட் இஸ் சவுண்ட்? நத்திங் சார். நான் டெஸ்ட் இப்ப பாக்கெட்ல வச்சா இவ்வளவுதான் இருக்கும். அவன் பியூரட் எடுத்து உள்ளுழிய சொல்லியிருக்கான். கிளிங் அப்படி இருந்துச்சு. முடிஞ்சது அப்படியே சில்லறையா சதறிட்டு இருக்கு பேண்ட் உள்ள. என்னடா பியூரட் எடுத்து சொல்லி நான் உடஞ்சிச்சு வச்சா. இன்னொருத்த ரொம்ப பாசமா ரெசனன்ஸ் காலம் தட்டுறதுக்கு ஒரு சுத்தியல் இருக்கும் தெரியுமா? அது சுத்தியல் எடுத்து டியூனிங் போட்டு தட்டுறதுக்கு அதை எடுத்து இதை வச்சு என்னடா எனக்கு வந்த பிராக்டிக்கல் ஞாபகத்துமா நான் வச்சிருப்பேன். எப்படின்னா இந்த காலேஜுக்கு போகாம அப்பெல்லாம் SMS இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லாம் கிடையாது. இன்லேண்ட் லெட்டர் வரும், இந்த போஸ்ட் கார்டு வரும். இந்த மாதிரி உங்க வந்து இந்த அட்டன் பண்ணல அப்படின்னு லெட்டர் வரும். நான் எப்படின்னா அடுத்த நாளும் லீவை போட்டுட்டு, அதாவது அந்த கார்டு வர அன்னைக்கு லீவை போட்டுட்டு கீழே சைக்கிள் உட்காந்துருப்போம் நானும் என் ஃப்ரெண்டும். போஸ்ட்மேன் வருவாரு. அந்த காலேஜ் காலேஜ்ல போஸ்ட் வந்திருக்கா அவரு காலேஜ் அட்டண்டன்ஸ் ஆகணும் வச்சிருவாங்க. பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. ஒரு லெட்டர் அனுப்பிச்சு கூட வரல. லெட்டர் இந்த நாய் தானே வாங்கிச்சு. அப்புறம் எப்படி பேரண்ட்டுக்கு தெரியும்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தான் அவசரத்துக்கு யாரு கிடைக்கல, எங்க அம்மா கூப்பிட்டு அடி கொஞ்சம் வாங்க. எங்கடா? காலேஜுக்கு போகணும். எதுக்கு? நீங்க தான் இப்ப என் ஆன்டி. சரி ஆன்டி என்ன பண்ணும்? நான் என்ன சஸ்பெண்ட் பண்ண போறாங்க ஆன்டி. 3 நாள் சஸ்பென்ஷன் கொடுத்தாங்க. எதுக்குடா? லேப்ல தூங்குன. ஏன்டா தூங்குன? ஒண்ணுமே புரியல. தூக்கிட்டேன். 3 நாள் சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. கூட்டு வரணும்னா எங்க கூட்டு போய் திஸ் இஸ் மை ஆன்டி அப்படின்னா அந்த ஆன்டி அவ்வளவு தூரம் எங்க அம்மா அவ்வளவு தூரம் போனதுக்காக அவங்களுக்கு பாதாம் பால் இவ்வளவு தூரம் எனக்காக வந்திருக்கீங்க. பாதாம் பால் சாப்பிடுங்க.